அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறதில்லைங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதுமே நம்ம ஊழியக்காரர்களை பற்றி செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்குதுங்க. அதில் முக்கியமாக பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களை பற்றி நிறைய செய்திங்க எல்லா சேனல்லையும் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் ஆண்டவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரர். ஆண்டவர் தான் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் யாருமே அவரை அழைக்கல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் அவரை அழைச்சிருக்கிறார் ஊழியத்துக்குன்னு. அப்பேற்பட்ட தேவனால் அழைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரனுக்கு அவருடைய வாழ்க்கையில, அவருடைய ஊழிய காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அவருக்கு உண்டான பாடுகள், அதை பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை உங்களோட கூட வேதத்தின் அடிப்படையில் ஷேர் பண்ணணுன்ற ஒரு விருப்பம் எனக்கு. எல்லாத்துக்கும் மேலாக பிப்ரவரி மாதம் ஒரு நாள் அதிகாலை நேரத்தில், எனக்கு எப்பவுமே நான் 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறது வழக்கங்க. அந்த மாதிரி ஜெப நேரத்தில், அதிகாலை ஜெப வேளையில் இந்த பாஸ்டர் ஜெபராஜ் அவருடைய உருவத்தை ஆண்டவர் எனக்கு காட்டுறாருங்க. நான் எதுக்கு இவரை காட்டுறாரு அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளவே, ஏன் காட்டுறாரு, இந்த ஊழியக்காரர் ஏன் நம்மளுக்கு காட்டுறாருன்னு 2 நாளாக எனக்கு கொஞ்சம் வேஜாராக இருந்துச்சு. இதை பற்றி எங்கள் மகக்கிட்ட கூட நான் ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஊழியக்காரை பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாருமா, என்ன விஷயம் தெரியல அப்படின்னு என் மகக்கிட்ட கூட சொல்லியிருந்தேன். நீயே கேளுமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவாருன்னு எங்கள் பொண்ணு சொல்லிச்சு. நானும் ஜெபத்தில், இன்னும் ஆண்டவரை இந்த மகனை குறித்து நீங்கள் வெளிப்படுத்திருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டுனே இந்த மாதிரி நான் சிந்திச்சுட்டே இருக்கிற காலத்தில் தான் ஒரு 2-3 நாள் கழிச்சு பிறகு யூடியூப்லாம் இவரை பற்றி வருது. டைவர்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் இவரை பற்றி பேசிட்டு வராங்க. அப்போ இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தமாச்சுங்க. இதுக்காக தான் ஆண்டவர் நம்மளுக்கு ஜெபத்தில் வச்சு ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரு போல இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பாரு, டைவர்ஸ் வரைக்கும் வந்திருக்குது. குடும்பங்கள் பரிசுத்த சந்ததி உருவாக்குறது தான் ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்துகிறார், குடும்பங்களை உருவாக்குறாரு. ஸோ இந்த குடும்பங்களை உடைக்கிறது சாத்தானுடைய வேலை. குடும்பங்களை பிரித்து சீரழிக்கிற வேலை, குடும்பங்களில் சமாதானத்தை கெடுக்கிற வேலை, சண்டை சச்சரவெல்லாம் கொண்டு வர வேலை சாத்தானுடைய வேலை. குடும்பங்களை பிரிக்கணும். சாத்தானுக்கு நோக்கம் குடும்பங்களை பிரிக்கணும். ஸோ நான் இந்த தலைப்பில் டைவர்ஸ் அப்படின்னு வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி தான் இருந்தேன். ஆண்டவரே, இந்த குடும்பம் திருமணத்தால் சமூகத்தின் முன்னாடி கட்டப்பட்டிருக்குது, அதனால் இந்த குடும்பங்கள் பிரியக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபத்தில் வச்சு ஜெபிச்சுட்டே தான் வந்தேன். அந்த குடும்பம் மட்டும் இல்லைங்க, நிறைய குடும்பம் டைவர்ஸுக்கு போயிருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் டைவர்ஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் டைவர்ஸுக்கு போகிறாங்க அப்படின்னு ஜெப குறிப்பு வருங்க. ஸோ அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறது உண்டுங்க. குடும்பங்கள் பிரியக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபத்தில் வச்சு ஜெபிக்கிற வழக்கம். ஸோ இந்த மகனுக்கு இந்த பாஸ்டர் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் தான் இவர். எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு சபையில் 200 பேர் 300 பேர் 500 பேர் இருந்தாவே அது ஒரு பெரிய சபை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் பாஸ்டர் ஜான் ஜெபராஜனுடைய சபை கோயம்புத்தூரில் இருக்குதுன்றாங்க.
2500 பேருக்கு மேலே இருக்கிறாங்களாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவியானவர் இல்லைன்னா, கடவுள் இல்லைன்னா சபைகள் உருவாக்க முடியாதுமா. நம்ம இன்னாத்தான் முயற்சி பண்ணா கூட நம்ம சொந்த முயற்சியினால சபைகளை உருவாக்க முடியாது. சபைகளை உருவாக்குறவர் கடவுள், கர்த்தர் இயேசு சாமி தான். அவர் ரத்தத்தை சிந்தி சபைகளை உருவாக்கிட்டு வராரு. நம்ம ஆதி அப்போஸ்தலரிலிருந்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா கூட அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் தான் சபைகள் கட்டப்பட்டு எத்தனையோ முறை இடிச்சாங்க. ஆனாலும் சபைகள் ஒழிக்கப்பட பெருகுத கண்டி குறையில. நம்ம வேதத்தில் இதை பற்றி நம்ம படிக்கிறோம். அதனால பாஸ்டர் ஜான் ஜெபராஜுக்கு 2500 ஆத்துமாக்களை அவர் சபையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த 2500 ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பனா இருக்கிறார். அவர் ஆண்டவர் தான் அழைச்சி இவ்வளோ ஆடுகளை அந்த மேய்ப்பன் கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இது இல்லாமல் அவருக்கு பல திறமைகள், பல தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு. அந்த தாளந்துகளை எல்லாம் ஆண்டவருக்காக அவர் பயன்படுத்திட்டு வராரு. சின்ன வயசு தாங்க அந்த சகோதரனுக்கு, சின்ன வயசு தான். இப்போதான் 5 வயசுலேயோ 4 வயசுலேயோ குழந்தை ஒன்று இருக்குது. இளம் தம்பதியர் தான். எல்லாருடைய திருமண வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாத குடும்பம் எந்த குடும்பமும் கிடையாது. எந்த கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்காதுங்க, கண்டிப்பாக இருக்கும். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு இப்போ நம்ம போக வேண்டாம். அதுக்குள்ள நம்ம போகக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு மீடியாக்கள் எல்லாம் பல ஜான் ஜெபராஜை பற்றியே பேசிட்டு வராங்க, குற்றப்படுத்துகிறாங்க. நிறைய குற்றத்தை அவர் மேலே சுமத்துறாங்க. வேதத்தை தெரிஞ்சவங்களும் குற்றப்படுத்துகிறாங்க. வேதத்தை தெரியாத சேனல் வச்சு நடத்துகிறாங்க பாரு, அவங்களும் இவர் மேலே குற்றத்தை சொல்கிறாங்க. முதல் ஜான் ஜெபராஜ் மேலே குற்றம் சொன்னது யார் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவ ஊழியக்காரர் தான் ஜான் ஜெபராஜ் மேலே முதல் குற்றம் சாட்டினாங்க. என்ன குற்றம் அப்படின்னா, அவன் டான்ஸ் ஆடுறான், சினிமா டான்ஸ் மாதிரி ஆடுறாங்க, கலர் பல்பெல்லாம் போட்டு ஆடுறாங்க, கூத்தாடுறாங்க, ஆண்டவர் இப்படியா அசிங்கப்படுத்துறது அப்படின்னெல்லாம் நம்ம மூத்த ஊழியர்கள் அவர் மேலே குற்றப்படுத்திட்டே இருந்தாங்க. அதுக்கும் அவர் பல முறை இந்த மாதிரி சொல்கிறதுனால அந்த மகனும் ஏதோ ஒரு வார்த்தை கோபத்தில் வெளியே பேசியிருக்கிறார், சொல்லிட்டாரு. நச்சு இன்னாரும் ஒரு பையனை குத்திக்கினே இருந்தாக்கா கோபம் வருமா வராதா? எல்லாரும் மனுஷன் தானே. கோபத்தில் ஏதோ ஒரு வார்த்தை அவர் பேசியிருக்கிறார். அந்த மாதிரி அந்த மகன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவர் மேலே குற்றம் சொல்கிற ஊழியக்காரர் அந்த சகோதரனை கூப்பிட்டு, தம்பி இப்படி நீ செய்யாத, வேதத்தில் இப்படியெல்லாம் எழுதி இருக்குதுப்பா, நீ செய்யறது தப்பு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கணும், புத்திமதி சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி சொல்லலை, பப்ளிக்கில் சொல்லியிருக்கிறாங்க. பப்ளிக்கில் தான் சொன்னதே. இந்த செய்தி எல்லா இடத்துலையும் பரவிடுச்சுங்க. ஜான் ஜெபராஜ் டான்ஸ் போடுறான், டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு. ஜான் ஜெபராஜ் டான்ஸ் போடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, யாருக்காக அவர் டான்ஸ் ஆடுறாருன்னு கேட்குறேன். இயேசு பற்றி தானே பேசுறாரு, இயேசுக்காகத்தான் அவர் நடனம் ஆடுறாரு. தெருவில் அவர் நடனம் ஆடல. கிறிஸ்துவ இளம் வாலிபர்களை அழைச்சி அவருக்கு முன்னாடி இயேசுவை குறித்து தானே நடனம் ஆடுறாரு. நடனம் ஆடக்கூடாதுன்னு பைபிள் எங்க எழுதி வச்சிருக்குதா?
இப்படி நடனம் ஆடக்கூடாது, ஆண்டவருடைய பாடல் பாடும்பொழுது இந்த மாதிரி நடனம் ஆடக்கூடாது, இது தப்பு அப்படின்னு வேதத்துல எங்கேயாவது எழுதி இருக்குதா? அப்படி எழுதி இருந்தாக்கா அந்த வசனத்தை தயவு செய்து எனக்கு நீங்க அனுப்புங்க. நானும் பைபிளை படிக்கிறேன், எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஆண்டவரை ஆடி பாடி துதிக்க கூடாதுன்னு எழுதி இல்லை. ஆண்டவரை ஆடி பாடி துதித்தார்கள் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. உங்களுக்கு ஒரு 3 நிகழ்ச்சி சொல்றோங்க, வேதத்திலிருந்தே சொல்றோங்க. நம்ம இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து கானான் நாட்டுக்கு வழி நடத்தி வந்த பிறகு அந்த நேரத்தில் எகிப்தியர் வந்து துரத்திட்டு வராங்க. செங்கடல் குறுக்க வருது, அந்த பக்கம் போக முடியல. மோசன் கோலை உயர்த்துறாரு, செங்கடல் 2ஆ பிளந்து போகுது. இந்த பக்கம் இருக்கிற இஸ்ராயல் மக்கள் கடல் நடுவே நடந்து அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ எதிரிங்க பின்னாடியே துரத்திட்டு வராங்க இவங்கள. எகிப்தியர்கள் வந்து இவங்களை பின்னாடி துரத்திட்டு வராங்க. நம்ம இஸ்ராயல் மக்கள் எல்லாம் அந்த பக்கம் கரை போய் சேர்ந்த பிறகு மோசன் கோலை உயர்த்துற கடல் வந்து இவங்க எதிரிங்க வந்து நடுக்கடல்ல மாட்டிக்கினாங்க. கடல் அமிழ்ந்து இறந்து போனார்கள் அப்படின்னு தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாதிரி எதிரிக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தினாரே அப்படின்னு சொல்லிட்டு மிரியாமும் அவரை சேர்ந்த பல பெண்களும் ஆண்டவரை துதித்து நடனமாடினார்கள், வேதத்தில் எழுதி இருக்குதுங்க. இன்னொரு செய்தி, சவுலும் தாவீதும் பெலிஸ்தரை போர்ல முறியடிச்சிட்டு வரும்பொழுது பெண்கள் எல்லாம் ஆண்டவரை துதித்து நடனமாடினார்கள். சவுலுக்கு 1000 தாவீதுக்கு 10000 ஆண்டவரை துதித்து நடனமாடினார்கள், வேதத்தில் எழுதியிருக்குது. இன்னொரு விஷயம், தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வரும்பொழுது அப்ப தாவீது ராஜா என்ன பண்றாரு, தன்னுடைய அரசனுடைய ஆடையை கழட்டிட்டு இடுப்புல மட்டும் ஒரு துண்டு துணியை கட்டிக்கிட்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி போய் நடனமாடினாரு. யாரு? தாவீது ராஜா நடனமாடினார் அப்படின்னு தான் வேதத்தில் எழுதி இருக்குது. இதை பார்த்தா தாவீது ராஜாவுடைய மனைவி மீகால் தான் உள்ளத்துல, நீ ஒரு ராஜாவா இருந்து இப்படி எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னுடைய அரசாங்க ஆடைய கழட்டி போட்டுட்டு இப்படி போய் நீ நடனம் ஆடறியே சொல்லிட்டு உள்ளத்துல நக்கலா நினைச்சா. யாரு? மீகால். ஆண்டவர் என்ன செய்தாரு? அவளுடைய கர்ப்பத்தை அடைத்தார் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்குது. ஏங்க ஆண்டவர் வந்து கர்ப்பத்தை அடைச்சாரு? தாவீது ராஜா அந்த மாதிரி செய்யறது தவறுன்னா ஆண்டவருக்கு பிடிக்கல அப்படின்னா தாவீது ராஜாவுடைய மனைவி மீகாலுடைய கர்ப்பத்தை ஏன் அடைச்சாரு? இன்னத்துக்கு அடைச்சாரு? கடவுளுக்கு முன்னாடி இப்படி ஆறியன்னு அவன் நக்கலை அடிச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவருக்கு பிடிக்குதுன்ற அர்த்தம். ஆண்டவருக்கு பிடிக்குதுன்ற அர்த்தம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சகோதரர் ஜான் ஜெபராஜ் வந்து இந்த மாதிரி மேடையில் வாலிபர்களுக்கு முன்னாடி நடனம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் நடனம் ஆடுறதுல தப்பே இல்லை. 100க்கு 100 நான் அடிச்சு சொல்லுவேன், தப்பு கிடையாது. யாரை பற்றி அவர் நடனம் ஆடுறாரு? எதுக்கு அவர் நடனம் ஆடுறாரு? அவர் எந்த நிலையில இருந்தாரு? எப்படி அவர் மேல ஆண்டவர் தூக்கிட்டு வந்தாரு? எப்படியெல்லாம் அவருடைய பாதையில ஆண்டவர் வழி நடத்திட்டு வந்தாரு? ஜான் ஜெபராஜுக்கு ஆண்டவர் காட்டின கிருபை என்ன, இரக்கை என்ன, ஆசீர்வாதம் என்ன, தாளந்து என்ன, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். இப்படி இருந்த எண்ணெய், ஒன்றுக்கும் உதவாத இருந்த எண்ணெய் கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை அவரை போற்றி புகழ்ந்து பாடி துதித்து நடனமாடுறாரு. ஆண்டவர் அவர் வாழ்க்கையில செய்த நன்மை
காரியங்களை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. இப்பேற்பட்ட தெய்வத்தை நான் பார்த்ததே இல்லைன்றாரு. பூரிப்படைது அவருடைய உள்ளம். ஆண்டவருடைய வசனத்தின் மீது ஆண்டவர் மேல அவர் வச்சிருக்கிற அந்த அன்பானது மெய் மறந்து அவர் ஆடுறாரு. அவருக்குள்ள கிடைச்ச அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு மனிதனை உயர்த்ததும் கடவுள் தான், தாழ்த்ததும் கடவுள் தாங்க. இந்த அளவுக்கு அந்த சகோதரனை ஆண்டவரை ஊழியத்துக்கு அழைச்சி அபிஷேகம் பண்ணி 2500 ஆடுகளை அவர் கரத்தில் கொடுத்து சபையை இன்னும் பல கிளைகள் சபை இருக்குதான். அவர் கீழே பார்த்தனா நிறைய பாஸ்டர் இருக்கிறாங்களாம். 13 பேருக்கு அவர் சபையில் சம்பளம் தராருங்க. அவர் திறமைய இந்த உலகத்தில் இருக்கிற இளைய வாலிபர்களுக்கு கொண்டு போறாரு. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வாலிபர்களுக்கு தகுந்த மாதிரி வாலிபர்களை எப்படி நம்ம கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற பாணியில தான் அவரு அந்த மாதிரி ஆண்டவரை வாலிபர்களை கூப்பிட்டு பாட்டு பாடி ஆண்டவருக்கு சாட்சி சொல்றாரு. அவர் வாழ்க்கையில் நடந்தது, ஆண்டவர் செய்த காரியத்தை எல்லாம் வாலிபர் முன்னாடி சாட்சியா சொல்லி ஆண்டவரை போற்றி துதிக்கிறாரு. ஆராதனைன்றது வேற, துதின்றது வேற. ரெண்டும் ஒன்னா சேர்க்க கூடாது. ஆராதனைன்றது ஆண்டவர் சமூகத்துல தன்னை முழுதுமா ஒப்பு கொடுத்து தண்டனை சரணடைகிறது, தன்னை முற்றிலுமா ஆண்டவர் பாத்துல ஒப்பு கொடுக்கிறது. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. ஆனா துதி என்ன தெரியுமா, ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய பேரையும் அவருடைய அன்பையும் அவருடைய குணாதிசயங்களையும் போற்றி புகழ்ந்து மற்றவங்க மத்தியில பாடுறோம் பத்தியா, அது தாங்க அவரை துதிக்கிறது. தான் அவர் நாமத்தை சொல்லி அவர் பேரை சொல்லி அவருக்கு அவருடைய இரக்கத்தை சொல்லி அவருடைய கிருபையை சொல்லி அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மையான காரியங்கள் எல்லாம் சொல்லி 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 ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறாரு, உயர்த்தி பாடுறாரு. அதுதான் துதிக்கிறது. ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி பாடி துதிக்கிறது துதி. அத நடனத்தோடு செய்யறாரு. தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. சினிமாக்காரன் பாணியில பாடுறான், கலர் பல்பு போட்டு ஆடுறான், தப்பு கிடையாதுங்க. அவர் பல நாடுகளுக்கு போறாரு, பலவிதமான சர்ச்சஸ் அவர் சந்திக்கிறாரு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எப்படி செய்யலாம், எந்த அளவுக்கு வாலிபர்களை கிறிஸ்து வண்டியில கொண்டு வரலான்றது அவருடைய நோக்கம். அவர் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்திட்டே வராருங்க. ஆண்டவர் ஆடக்கூடாது ஆடக்கூடாது பாடக்கூடாது, கூத்தாடி மாதிரி ஆடுறான், சினிமாக்கார மாதிரி ஆடுறான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தகுதி கிடையாது. ஒரு விஷயம், கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. கிறிஸ்துவலாகி நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி குற்றப்படுத்துறீங்க பார்த்தியா, இந்த மாதிரி நடனம் ஆடுறான் தப்பு தப்பு தப்புன்னு சொல்கிறீங்க பார்த்தியா, உங்கள் சிந்தனைக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேங்க, மற்றவங்களுக்கு கிடையாது, கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு சொல்கிற விஷயம் இது. நீங்கள் இதை சிந்தித்து இருக்கிறீங்களோ இல்லையோ, இந்த கருத்தை உங்க முன்னாடி நான் சொல்கிறேங்க. இப்போ இரும்பால, கட்டையால, மண்ணால, காகிதத்தால, பல வெள்ளியால உருவத்தை செய்யறாங்க. காலு, கை, கண்ணு, மூக்கு எல்லாம் வச்சு உருவத்தை செஞ்சு அதை உயரமான ஒரு தேர் மேலே கொண்டு போய் வச்சு அதை நல்லா டைட்டாக கட்டி அதுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி அதை சுற்றிலும் அலங்காரம் பண்ணுறாங்க. பூவாலையும் லைட்டாலையும் நல்லா அலங்காரம் பண்ணுறாங்க.
அலங்காரம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, தெரு தெருவா இழுத்துட்டு போகிறாங்க. தெரு தெருவா இழுத்துட்டு போகிறாங்க. எல்லாரும் அதுக்கு முன்னாடி, அது இழுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏன் இழுத்துட்டு போனால், கால் இருக்குது நடக்க முடியல, கண் இருக்குது பார்க்க முடியல, காது இருக்குது கேட்க முடியல, வாய் இருக்குது பேச முடியல. ஆனாலும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பெரிய தேரை ஜோடனை பண்ணி அதில் வச்சு அதுக்கு முன்னாடி ஆரவாரத்தோடு பேண்டு செட்டை அடிச்சு வானமே கிழிகிற மாதிரி மேல தாளத்தோடு ஆர்ப்பரிப்போடு அதை இழுத்துட்டு போறாங்க. அது அந்த மக்களுடைய நம்பிக்கை. அதை நான் குற்றம் சொல்லி சொல்லலை. அது அந்த மக்களுடைய நம்பிக்கை. எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து அதுக்கு பூஜையெல்லாம் தராங்க. அந்த விசுவாசத்தை நான் குற்றம் சொல்லலைங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கே அவ்வளோ ஆரவாரம், ஆடல் பாடல், மேல தாளத்தோடு ஆரவாரத்தோடு அப்படி இழுத்துட்டு போய் அதை பெருமைப்படுத்துறாங்கன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனை நாம ஏன் புகழ்ந்து போற்றி பாடி ஆடி துதிக்க கூடாது? ஏங்க நடனம் ஆடக்கூடாது? நடனம் ஆடலாங்க. ஒண்ணு இல்லாததுக்கே நடனம் ஆடுறாங்களே. நம்ம தெய்வத்துக்கு நடனம் ஆடினா என்னங்க தப்பு? உங்களுக்கு வசனத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்க. நடனம் ஆடி துதிக்கலாம் அப்படின்னு வசனத்துல எழுதி இருக்குதுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பாருங்க, பைபிள் இருந்தா எடுத்து பாருங்க. நீங்க படிக்கல, உங்களுக்கு தெரியலன்னா இப்ப படிக்கிறது நீங்க தெரிஞ்சுக்குங்க. 149வது சங்கீதம் 3வது வசனம். அவருடைய நாமத்தை, நாமத்தைன்னா பேரை, கடவுளுடைய பேரை, அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து, நடனம் அங்க எழுதிக்கிது பாருங்க, நடனத்தோட துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவீர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு பாடி துதித்து பாடுங்கன்னு எழுதி வச்சிருக்குதுங்க. 149வது சங்கீதம் 3வது வசனத்தில் எழுதி இருக்குது. உங்களுக்கு தெரியலையா இது? இன்னொரு வசனம் சொல்ற பாருங்க. 150வது சங்கீதம் 4வது வசனம். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீக்குழலோடும் அவரை துதியுங்கள். யாரை துதிக்கணுன்றாங்க? ஆண்டவரை துதியுங்கள் எழுதி வச்சிருக்குது. இது வேதம் தானே, பைபிள் தானே எழுதி வச்சிருக்குது. இதுதானே அந்த தம்பி செய்யற அப்படி ஜான் ஜெபராஜ். நீங்க எப்படி அவரை குற்றப்படுத்துறீங்க? நடனம் நடனம் ஆடட்டங்க, பைபிள் எழுதி வச்சிருக்குது. பைபிள் எழுதி வச்சிருக்கிற அந்த தம்பி நடனம் ஆடட்டும், இன்னும் ஆடணும். கல்லாணி, மரமானி, ஜடமானி ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்பொழுது கை கட்டின்னு இப்படி உம்முன்னு இருக்க முடியுமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஆனந்தம். ஒரு தகப்பனை பார்க்க போறேன்னா எவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அந்த தம்பி ஜான் ஜெபராஜ் செய்யறாரு, தப்பு கிடையாது, வேதத்துல எழுதி இருக்குது. துதிக்கிறாரு, அவருடைய நாமத்தை சொல்லி நடனத்தோட, அவருடைய நாமத்தை நடனத்தோட கீர்த்தனம் பண்ணி பாடி துதிங்கள் இருக்குது. அப்ப ஜான் ஜெபராஜ் வந்து மேடையில் பண்றது ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி தானே நடனம் ஆடுறாரு.
தப்பு இல்லையே. எதுக்கு அவரை அடக்குறீங்க? அவர் மேல இருக்கிற ஆவியானவர். சாதாரணமா ஒரு ஆளால எல்லாம் இப்படியெல்லாம் செய்ய முடியாதுங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்தா தான் இதெல்லாம் ஆண்டவரால் வந்து ஆண்டவர் கொடுத்து தாழ்ந்த அந்த தம்பிக்கு நிறைய ஹீலிங் நடக்குது. நிறைய தீர்க்கதரிசி சொல்றாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய பாடல் எனக்கும் பிடிக்கும், எங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும். எத்தனையோ கோடி கோடி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க. இன்னைக்கு உலகமே நம்ம கையில் இருக்குதுங்க. செல்போனு, அதுல எவ்வளவு கெலிஜ் இருக்கு, எவ்வளவு பாவமான காரியமெல்லாம் இருக்கு. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதெல்லாம் விட்டுட்டு ஆண்ட சபத்து வந்து உட்காட்டுமே வாலிபர்கள். ஜுப்பா போட்டுக்கினே, பைஜாமா ஜுப்பா போட்டுக்கினே வந்து உட்காந்தாக்கா வாலிபர்களுக்கு எப்படி இருக்கா? அவங்க பாணியில அவங்க ஸ்டைல்ல நற்செய்தி கொண்டு போறாரு. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறாரு. இதுல என்ன தப்பு? அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவர் தலைமுடி எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை அழைச்சவர் எஜமான் இருக்கிறாரு. எஜமான் கேள்வி கேட்பாரு. நீ நான் தீர்ப்பறதுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. நீ குற்றவாளின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த பூமியில யார் பரிசுத்தவான்? யாருமே பரிசுத்தம் கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான் பரிசுத்தர். நம்ம நீதி எல்லாம் அழுக்கான கந்த துணின்னு வேதம் சொல்லுது. யார் நீதிமான்? யார் பாவம் செய்யாதவங்க? இப்படி தப்பு பண்ணிட்டா அந்த பொண்ணு கூட போய் அந்த எந்த பொண்ணு நீ பாத்தியா? நீ நிரூபிக்கணும். வாயில வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சு. பூதாகரமா இன்னைக்கு எல்லா சேனலும் அந்த தம்பி பத்தி தான். இயேசுவை அறியாத, வேதம் தெரியாத சேனல் எல்லாம் அசிங்கமா அவரை பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியல, அவங்க பேசுறாங்க. சத்தியம் தெரிஞ்சவங்க பேசுறாங்களே, குற்றப்படுத்துறாங்களே. நேரடியாக நீங்க போய் பார்த்தீங்களா? அவர் வந்து ஒரு ஆடியோவை வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த ஆடியோ நானும் கேட்டேங்க. அவர் சொல்ற விஷயமெல்லாம் பார்த்தாக்கா அவர் கூட இருந்தவங்கள அவருக்கு குழி தோண்டி இருக்கிறாங்க. கூட இருக்கிறவங்கள பிளான் பண்ணி அவரை சிக்க வச்சிருக்கிறாங்க. நல்லா தெரியுது, திட்டமா தெரியுதுங்க. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக உயிர் தரும். நல்ல மேய்ப்பன் வாசல் வழியா வருவாங்க. ஆடுகளை திருடிட்டு போறது வந்து பின்வாசல் இருந்து வருவாங்க. திருட வந்து பின்வாசல்ல வருவான். சான் ஜெபராஜனுடைய சபையில ஆடுகளை திருடிட்டு போன வந்த ஓனாய், பின்வாசலுக்கு வந்த ஓனாய் ஆடுகளை திருடிட்டு பார்த்து வந்திருக்குது. அவர் ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இந்த மாதிரி எல்லாரும் என்னை இவர் குற்றப்படுத்திட்டே இருக்கிறாரு, நீங்க கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லி நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு அவர் சொல்றாரு. அப்போ யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க வரணும் தானே? வரல. அவர் என்ன பண்ணிக்கிறாரு? ஏதோ ஒரு கட்சி ஆளுக்கிட்ட போயிட்டு 25 லட்சம் ரூபாய் கையில் கொண்டு போய் கொடுத்து அவரை கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த கட்சி ஆள் வந்து நம்ம கிறிஸ்துவுக்கு விரோதமான கட்சின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த கட்சி ஆளுக்கும் அந்த அசோசியேட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம வட மாநிலத்துல பஞ்சாப் மாநிலம் இருக்குது இல்லையா, அங்க ஒரு ஊழியக்காரர் பஜிந்தர் சிங் அப்படின்ற ஒரு சிந்து இனத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர். இன்னைக்கு பஞ்சாப்ல பயங்கர எழுப்புதல், லட்சமான ஆத்துமாக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டு வராங்க. அதுக்கு செய்தியில சொல்றாங்க,
பஞ்சாப் மாநிலம் கிறிஸ்துவ மாநிலம் ஆயிடும், கிறிஸ்துவ மாநிலம் ஆயிடும் அப்படின்னு செய்தியிலெல்லாம் வந்து நின்றுச்சுங்க. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, இன்னொரு சேனல் ஒருத்தர் பேசுறாரு, 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன் அந்த மாநிலம் கிறிஸ்துவம் நிறைய மாறிட்டு வராங்கன்னா, அந்த பஞ்சாப் சேர்ந்த ஒரு சிங்கு இனத்தை சேர்ந்தவர் இயேசு முதல்ல ஏத்துக்கிட்டாராம்பா. அவருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் அவன் சொல்றான். யாரு? சாது சுந்தர் சிங்கை பத்தி அவன் சொல்றான். இந்த சாது சுந்தர் சிங்கால தான் இன்னைக்கு பஞ்சாப் மாநிலமே கிறிஸ்துவங்களா மாறதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது 2003 இது பேசிட்டே வராங்க. 2004 கூட இதை பேசினாங்க. போன வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த ஊழிக்கார இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பொம்பளைக்கு ஏதோ வேலை வாங்கி கொடுக்கலன்னு இவர் பணம் வாங்கிட்டாரு, கேட்க போய் அடித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செய்தியிலலாம் சேனலில் வந்து இருக்குதுங்க. வீட்டில் நம்ம கிறிஸ்துவ சேனலில் அந்த பஜிந்தர் சிங் அவருடைய ஃபோட்டோவும் ஜான் ஜபராஜுடைய ஃபோட்டோவும் பக்கத்தில் போட்டு வச்சுக்கிறாங்க. அடுத்தது இவர் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க செய்தியில். அப்படின்னா என்ன அர்த்தம்? திட்டம் போடுறாங்க. யாரு சமுதாயத்தில் பிரபலமா இருக்கிறான் ஊழியக்காரன் அப்படின்னு திட்டம் போட்டு இருக்கிறாங்க. திட்டம் போட்டு தான் செய்யறாங்க. பஜிந்தர் சிங்குடைய போட்டோவும் ஜான் ஜபராஜனுடைய போட்டோவும் வச்சு அடுத்தது இவர் தான்றாங்க. ஜான் ஜபராஜை குறிப்பிட்டு சொல்றாங்க அந்த செய்தியில. இந்த செய்தி வந்து ஒரு வாரத்தில் தான் இவ்வளோ பிரபலமாக எல்லா சேனல்கள்லையும் ஜான் ஜபராஜை பற்றி இவ்வளோ வருது. அவரை அரெஸ்ட் பண்ணணும், சிறுமிகள் எப்படியெல்லாம் என்னவோ பாலியல் பலாத்காரம் செஞ்சாங்க அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. உண்மை என்னான்னு யாருக்கும் தெரியாது. உண்மை என்னான்னு யாருக்கும் தெரியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த பூமி முழுவதும் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அவருடைய கண்கள் பார்த்துட்டே இருக்குது. யாரு தப்பு செஞ்சாங்க தப்பு செய்யலன்னு அவர் கண்கள் தீர்மானிக்கும். அவர் தண்டிப்பார். தவறு செய்து அவரை விடமாட்டார், அவரும் தண்டிப்பார். ஆனாலும் ஒரு சகோதரனை அசிங்கமா கேவலமா தகாத வார்த்தையினால திட்டக்கூடாதுங்க. ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன் அழைச்சவருக்கு தெரியும், நீ குற்றப்படுத்துறன்னா குற்றத்தை நிரூபிக்கணும், நிரூபிச்சிட்ட பிறகு பேசணும். நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே எல்லாம் பேசிட்டீங்களே. ஒரு சின்ன நெருப்பு வந்தா ஊதாங்குளத்து நல்லா ஊதி நெருப்பு பறந்துச்சு. இன்னைக்கு பறந்துச்சுங்க. எந்த அளவுக்கு அந்த மகனை குத்தி 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 காயப்படுத்தணுமோ அவ்வளோ பண்ணிட்டாங்க, பண்ணினுக்கிறாங்க. இன்னும் இதுல வேலை வெட்டிக்கெல்லாம் போகாத உழைச்சி துன்றதுக்கு வக்கு இல்லாம சேனல் ஒன்று ஆரம்பிச்சுட்டு மற்றவங்க மேல குற்றம் சொன்னாக்கா பிரபலமான ஆளுங்களை எல்லாம் குற்றப்படுத்தினா நிறைய வியூவர்ஸ் வராங்க, லைக் வரும், சப்ஸ்கிரைபர் சம்பாதிக்கலாம். மற்றவங்க மேல குற்றம் சொல்லி சம்பாதிச்சு சாப்பிடுற கூட்டம் இருக்குது. பார்க்காம தெரியாமையே ஒருத்தர் மேல குற்றம் சொல்றது. ஆண்டவர் வந்து விபச்சாரத்துல பிடிப்பட்ட பெண்ணை கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. கையும் களமா இவளை பிடிச்சிட்டோம், நீ என்ன சொல்ற அப்படின்னு இயேசு முன்னாடி கூட நிக்க வச்சாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? உங்களில் எவன் தவறு செய்யல அவன் முதல் கல் எடுத்து இந்த பெண்ணு மேல அடிக்கிட்டனாரு. யார் அடிச்சுது? ஒருத்தவரும் அடிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தப்பு பண்ணாங்கன்ற அர்த்தம். பழைய ஏற்பாட்டுல
வெளியே திருமணத்துக்கு புறம்பாக இருக்கிறவங்க ஒரு ஆணும் பெண்ணும் தவறு செஞ்சிட்டாங்க, விபச்சார பாவம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள கல் எடுத்து அடிக்கணும்னு பழைய ஏற்பாடு நம்மளுக்கு வேதத்தில் அப்படி எழுதியிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் அங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாவம் செஞ்சாதான் விபச்சாரம் பழைய ஏற்பாட்டில். பட் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஒரு பெண்ணை நல்லா கவனிங்க, ஒரு பெண்ணை இச்சையோடு நீ பார்த்தால், உன் கண்ணு இச்சையோடு பார்த்துச்சுன்னா அவளோடு நீ விபச்சாரம் செஞ்சுட்ட அப்படின்னு நான் இயேசு சாமி சொல்றாரு. கண்ணால நீ பார்த்தாவே விபச்சாரன்றாரு. அப்ப இந்த மாதிரி குற்றப்படுத்துகிற குள்ள நெறிங்கெல்லாம் கண்ணு சுத்தமா இருக்குதா? நீ பார்க்கலையா யாரும்? உன் கண்ணு ரொம்ப சுத்தமா இருக்குதா? தீர்ப்புறதுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. அப்படியே அந்த மகன் ஒரு ஊழியக்காரன் கெட்டு போறான், அழிஞ்சு போறான், அவன் ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோகம் போகணுன்ற ஒரு வாஞ்ச, ஒரு தாகம், ஒரு அன்பு அந்த சகோதரன் மேல இருந்துச்சுன்னாக்கா நீ நேரடியா போய் இந்த மாதிரியெல்லாம் உன் மேல வந்துருக்குதுப்பா, நீ எதுக்கு இப்படி செய்யறன்னு அவனுக்கு ஆலோசனை சொல்லு, புத்திமதி சொல்லு, அவனுக்காக ஜெபம் பண்ணு. பப்ளிக்ல அசிங்கப்படுத்தாதீங்க. எல்லாரும் இயேசுவை பின்பற்றணும், இயேசுவை பின்பற்றணும், இயேசுவை பின்பற்றணும். எல்லா நாக்கும் அதான் சொல்லுது. சொல்றவங்க பின்பற்றீங்களா? சமாரியா ஸ்திரீ அவ ஒரு விபச்சாரி தான். கூட இருந்த 12 சீடர்களை சாப்பாடு வாங்கினதுக்கு பட்டணத்துக்கு அனுப்பிட்டாரு, போய் சாப்பாடு வாங்கிடுவாங்கன்னு. யாரும் இல்லாத நேரத்தில் வந்தா என்ன அவளை எல்லாரும் மத்தியில் வந்து அவளை பற்றி பேசுவாங்க. யாரும் இல்லாத நேரத்தில் போய் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு, யாரும் இல்லாத மத்தியான வேலையில் போகிற தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு தெரியும் அவளை பற்றி. அவளை ரட்சித்து கொள்ளணும், அவளை விழுந்து போயிருக்கிற அவளை தூக்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத இருக்கிற நேரத்தில் அவளை சந்திச்சு அவள் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி அவளை மனமாற வச்சு அவளை ரட்சித்து கொள்றாரு. ஏன் 12 பேர் கூட இருக்க சொல்ல எல்லாரும் முன்னாடி பேசியிருக்கலாம் இல்ல? ஏன் பேசல? ஏசாமி அப்ப ஏசாமி ஃபாலோ பண்ணோம். ஏசாமி நடந்த மாதிரி நம்ம நடக்கணும், ஏசாமி பேசுற மாதிரி நம்ம பேசணும். இதெல்லாம் விட்டுட்டாங்க. நியாயம் தீர்க்கிற அதிகாரம் யாருக்கும் கொடுக்கல கடவுள். எல்லாத்தையும் பேய் ஓட்டு, பிசாசு ஓட்டு, பல அற்புத அடையாளம் செய்ய எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துக்கிறாரு. பட் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் யாருக்கும் கொடுக்கல. நியாயாதிபதி அவரு தான். அவரு விசாரிப்பாருங்க. தயவு செய்து அந்த சகோதரன் மீது குற்றம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நிக்க வைங்க. அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த குடும்பம் பிரியக்கூடாது, அந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும். பார்க்காம குற்றப்படுத்தக்கூடாது யாரையும். இந்த 15ஆம் தேதி ஏதோ விசாரணை வருதுன்றாங்க. விசாரணையில் தெரியும் உண்மை என்ன பொய் என்னன்னு தெரியும். அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. வசனம் ஒன்று இருக்குது, நீதியும் நியாயமும் உமது சிங்காசனத்தின் ஆதாரம். ஆண்டவருக்கு நீதியும் நியாயமா அவர் உட்கார்ற சிங்காசனமா. அவர் நீதி நியாயம் செய்வார். விசாரணைக்கு வரும், அவர் நீதி செய்வார். ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து அவர் மேல குற்றம் சொல்றதெல்லாம் தயவு செய்து நிக்க. நாலா பக்கம் எல்லாரும் குத்தி ஒரு மகனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க கொஞ்சம். ஏசாமி சிலுவையில் அடிக்கும் போது இப்படிதான் எல்லாம் போறோம், எல்லாம் ஒண்ணா சிலுவையில் அறியும் அப்படி பண்ணிட்டான் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. தயவு செய்து அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, குற்றப்படுத்தாதீங்க. அப்படியே அவர் தவறு செய்யிருந்தா அவர் திருந்தி மனம் மாறணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் குற்றம் செஞ்சாரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது, யாரும் பார்க்கல.
யாருக்கும் தெரியாது. வாயில சொல்றது தான், அந்த அசோசியேட் கூட வாயில சொல்றது தான், அவங்களும் நிரூபிக்கணும். ஸோ அதனால தயவு செய்து எல்லாரும் ஊழியக்கார பாஸ்டர் ஜான் ஜெபராஜுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்பு சகோதரர் ஜான் ஜெபராஜுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேம்மா, இது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம், ஒரு சோதனையா கூட இருக்கலாம், உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிற நேரமா கூட இருக்கலாம். உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த உபத்திரவங்கள், இடரல்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாமே அக்கினி பரிசோதனைக்காக உட்படுத்தப்பட்டிருக்குதுன்னு தெரியுதுங்க. உங்க விசுவாசம் அக்கினி சோதனைக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்றது மட்டும் நல்லா தெரியுது. அதனால